Good morning to all. So now we are going to see the continuation of 13th chapter warehousing. So warehousing தான் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதை பற்றியோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் வேர்ஹவுசஸ். ஸோ வேர்ஹவுஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் செயல்கள் அது செய்யுது அதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வேர்ஹவுஸ் ரெண்டட் இன்வேல்யூபிள் சர்வீசஸ் டு சொசைட்டி by performing the following functions. ஸோ மதிப்பே சொல்ல முடியாத அளவுக்கு அது என்ன பண்ணா அந்த அளவுக்கு ஒரு சர்வீஸ் செய்யுதான் சொசைட்டிக்கு. ஸோ என்ன மாதிரி சர்வீஸ் செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டோரேஜ். there is a time gap between the time of production and the time of consumption and a gap between demand and supply. The surplus goods are stored properly for the purpose of supplying them at the right place and the right time. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் கன்சப்ஷனுக்கும் இடையே ஒரு காலகட்டம் இருக்குது, ஒரு டைம் கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டைம் கேப்பை ஃபில் பண்ணவும், டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் உள்ள டைம் கேப்பை ஃபில் பண்ணணும்னா என்ன? ஸோ அந்த நேரத்தில் அந்த பொருட்கள் பத்திரமாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்ப்ளஸ் குட்ஸ்னால் பண்ணும் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி அந்த எப்போ எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த நேரத்தில் கரெக்ட் டைமில் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது ஸ்டோரேஜ். பத்திரமா ஒரு இடத்துல வைக்கணும். ஒரு இடத்துல வைக்கணும்னா அந்த இடத்த ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், பத்திரமா வைக்கணும்னா அதுக்கு வேர்ஹவுஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். ஸோ டைம் கேப் பிட்வீன் ப்ரொடக்ஷனுக்கும் கன்சப்ஷனுக்கும் டைம் கேப் இருக்குது, டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் டைம் கேப் இருக்குது. ஸோ இந்த டைம் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் கொண்டு போய் பொருளை சேர்க்கணும். ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை? ஸ்டோரேஜ்ன்றது கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ சர்ப்ளஸ் குட்ஸ் என்ன பண்ண ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி எந்த நேரத்தில் எப்போ எங்கே தேவையோ அந்த இடத்துக்கு கரெக்டாக என்ன பண்ண முடியும், நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா பத்திரமா உடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஸ்டெபிலேஷன். வேர்ஹவுசிங் ensures price stabilization by supplying goods as well as and when demanded. It acts as a cushion to observe price fluctuations and supplies the good at more or less uniform prices throughout the year. அப்படியே ஸ்டோர் பண்ணி குட்ஸை வச்சுட்டு இருக்கும்போது தேவைப்படும் போதெல்லாம் அந்த கொஞ்சம் அந்த பொருளை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டிமாண்ட் எப்போ வருதோ அப்போ டிமாண்ட் வரும்போதெல்லாம் இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணலாம், சர்ப்ளஸாக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ டிமாண்ட் தேவைப்படுதோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எஸ், நம்ம இப்போ ஸ்டோரேஜ் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, சர்ப்ளஸாக குட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்ன, அந்த டிட்ராய்ஷன் கெட்டு போகும், அழுகி போகும். ஆனால் பொருட்கள்லாம் கொஞ்சம் இருக்குது, இல்லை நிறைய வந்து நாங்கள் சேதமாகக்கூடிய பொருட்கள் இருக்குது. ஸோ அப்போ சர்ப்ளஸ் குட்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்டோரேஜ் தேவை. ஓகேவா? ஸோ அப்போ தான் எப்போல்லாம் டிமாண்ட் தேவை, இப்போ ஸ்டோரேஜில் இருக்க குட்ஸ் நம்ம பண்ணலாம், எடுத்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ வேர்ஹவுஸ்ன்றது குஷன் மாதிரி இருக்கான். குஷன்னா ஒரு சௌகரிய நிலையில் வச்சுருக்கான். வேர்ஹவுசிங் வந்து பொருட்கள் அப்போ எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ அவங்களுக்கு தேவைப்படும் இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்க்கும் போது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த கேட்ட நேரத்தில் அந்த பொருட்கள் கொண்டு போய் சேருது. அப்படி போய் சேரும்போது யூனிஃபார்ம் ப்ரைஸில் மோர் ஆர் லெஸ்ஸில் எப்படி இருக்குது, யூனிஃபார்ம் ப்ரைஸில் த்ரூ அவுட் தி இயர் வந்து அந்த பொருள் வந்து கொண்டு போய் சேர்க்கப்படுது. இல்லை டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, சப்ளை இல்லைன்னா அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனால் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் ஜாஸ்திலாம் ஆகாமல் ஒரே மாதிரி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுக்கு இந்த வேர்ஹவுசிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அடுத்தது ஈக்குவலைசேஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. வேர்ஹவுசிங் ஈக்குவலைஸ் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் பை ஸ்டோரிங் த குட்ஸ் when they are not demanded and releasing them when there is a demand. So thus the consumers get the commodities regularly even when the off season period. என்ன சொல்கிறாங்கம்மா, வேர்ஹவுஸ் என்ன பண்ண டிமாண்ட் அண்ட் சப்ளையை ஈக்குவலாக வச்சுருக்கு. எப்படின்னா ஸ்டோரிங் த குட்ஸ் பத்திரமா, டிமாண்டும் சப்ளை இப்போ ஈக்குவலாக இருக்கும். குட்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தால் டிமாண்ட் வரும்போதுனா சப்ளைலேருந்து நம்ம என்ன பண்ணல, ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு. அப்போ சப்ளை எக்ஸஸாக பண்ணோம்னா வேர்ஹவுசிங் வேணும். ஸோ இப்போ வேர்ஹவுசிங் இருந்தால் கண்டிப்பாக டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலைஸ் ஆகிருக்கும். ஸோ when they are not demanded, பொருளுக்கான டிமாண்ட் இருக்கும் போது என்ன பண்ணலாம், பத்திரமா அந்த பொருளை வச்சுக்கலாம். எப்போ டிமாண்ட் வருதோ அப்போ என்ன பண்ணலாம், அந்த ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணும், ரெகுலர்லி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கரெக்டாக போய் சேரும். இப்போ வெயில் காலத்தில் தான், ஸோ மழை காலத்தில் பனி காலத்தில் ஸ்வெட்டர் கிடைக்கும். அப்போ என்ன பண்ண, ஹோல் இயர் வந்து அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருவாங்க. எஸ், ஸோ அப்போ அந்த நேரத்தில் மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ த்ரூ அவுட் தி இயர் பண்ணி சேஃபாக வேர்ஹவுசிங்கில் வச்சிடுறாங்க. ஸோ அப்போ ஆஃப் சீசன் பீரியடில் கூட நமக்கு அந்த பொருட்கள் கிடைக்குன்றாங்க. பிஸ்னஸ் ஃபினான்ஸ். Based on the goods deposited in warehouses, depositors get finance from banks and other financial institutions
பை ஷோயிங் த ரிசிப்ட் இஷ்யூட் பை த வேர் ஹவுஸ் கீப்பர். ஸோ இப்போ நான் இவ்வளோ குட்ஸ் வச்சுருக்கேன், ஸோ இதனால் எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும், கண்டிப்பாக எனக்கு பணம் வரும். ஸோ அதனால் இப்போ நான் அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்ல. ஸோ ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் அவங்க கையில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, வச்சுருக்க குட்ஸை வச்சு வேர் ஹவுஸ் கீப்பர் என்ன பண்ணுவார், ஒரு ரிசிப்ட் கொடுப்பார். ஸோ இவங்க இந்த அளவுக்கு இந்த பொருளை இந்த அளவுக்கு இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ 50 மூட்டை நெல் வந்து வேர் ஹவுசிங்கில் இருக்குது அப்படின்னு ரிசிப்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ 50 மூட்டை நெல்லை வச்சு ஒரு மூட்டை 5000 வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 2000 வச்சுக்கலாம். 50 மூட்டை எவ்வளோ ஆகும், 2000னா 50 மூட்டை 10,000 ஆகும். சாரி, 50 மூட்டைனா 1,00,000 ஆகும். 2000 × 5. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, they will distribute money. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரிசிப்டை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க, லோனோ இல்லை அட்வான்ஸோ. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ரிஸ்க் பேரிங். இன் கேஸ் ஆஃப் டேமேஜ் டு த குட்ஸ், வேர் ஹவுஸ் கீப்பர் காம்பன்சேட் த லாஸ் காஸ்ட் டு த ஓனர் ஆஃப் த குட்ஸ். தஸ் வேர் ஹவுசஸ் பேர் த லாஸ் ஆஃப் ரிஸ்க் இன்வால்வ் இன் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ். ஸோ இது இன்னொரு வேலை என்ன செய்யும், ரிஸ்க் பேரிங்கும் செய்யும். சப்போஸ் ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம வேர் ஹவுசிங்கில் வைக்கிறோம், அதில் எதாவது சேதம் அடைஞ்சாலோ, இது பாழானாலோ, ஏதாவது ஒரு எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட்டாலோ, ஸோ அதுக்கான மொத்த ரிஸ்கையும் யார் எடுத்துப்பாங்கன்னா வேர் ஹவுசிங் எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ வேர் ஹவுஸ் கீப்பர் எடுத்துக்குவார், இல்லை அந்த வேர் ஹவுஸ் ஓனர் எடுத்துக்குவார். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுவார், எடுத்துக்கிட்டு அந்த பொருளுக்கான நஷ்ட ஈடு அவர் வந்து கொடுத்துருவார். ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகும், மேனுஃபேக்சருக்கோ ஹோல்சேலுக்கோ ரீட்டெயிலுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. எஸ். தென் ப்ரிப்பரேஷன் ஃபார் சேல். Modern warehouses undertake the functions of sorting, packing and labeling for the purpose of making the goods suitable for marketing. Hence, warehousing is needed for making the goods suitable for sale. ஸோ இப்போ தற்போதைய warehouses என்ன பண்ணுது, வெறும் ஸ்டோரிங் மட்டும் பண்ணல, அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் செய்யுது. இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக சார்ட்டிங், பிரிக்குது, பேக் பண்ணுது, லேபிள் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பண்ணி குட்ஸ் சூட்டபிள் ஃபார் மார்க்கெட்டிங் அங்கேயே ரெடி பண்ணிடுறாங்க அந்த ப்ராடக்ட்டு. ஸோ மொத்தமாக இருக்கிற அந்த பொருளை வெளியே கொண்டு போய் பிரித்து அந்த வேலையை செய்யறதுக்கு பதிலாக அந்த வேர் ஹவுசிங் இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த சார்ட்டிங், பேக்கிங், லேபிளிங் பண்ணி ப்ராடக்ட் வெளியே வந்தது, மார்க்கெட் அந்த வேர் ஹவுசிங் மட்டும் வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் வேர் ஹவுசஸில் இப்போ ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேர் ஹவுசிங்னா அது நீடட் ஃபார் மேக்கிங் த குட் சூட்டபிள் ஃபார் சேல். உடனே இமீடியட் சேலுக்கு அது வந்து என்ன, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எஸ். widening the market area. A manufacturer can sell the goods to different marketing areas by establishing branch warehouses or taking the service of a rental warehouses at the required places. Thus, warehouses widen the market for goods. ஸோ இங்கே வேர் ஹவுசிங் பண்ணலாம், வைடன்னு பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ஏரியாவுக்கு பக்கத்துலேயோ இல்லை அதுக்கு மெயினான இடத்துல என்ன பண்ணலாம், வேர் ஹவுஸ் இருக்குது. இங்கே வந்து மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குட்ஸை செல் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஏரியாஸை சூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மார்க்கெட் ஏரியாஸ்க்கு ஏற்ற மாதிரி வேர் ஹவுசஸ் இருக்கான்னு பார்க்குறாரு. வேர் ஹவுசஸ் இருந்தால் ஓகே, இல்லைனா ரெண்டல் வேர் ஹவுசஸ் எடுத்துக்கிறார். இவரே வாடகைக்கு வீடு எடுத்துக்கிறாரோ இல்லை வேர் ஹவுசிங் எடுத்துக்கிறாரோ, சங்கம் மார்க்கெட்டிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் என்ன பண்ணிக்கிறாரு, அவரே வாடகை கொடுத்து வேர் ஹவுசஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நாங்கள் மார்க்கெட்டிங் வந்து வைடன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜர் இடத்துல தான் இருக்குது. ஒரு சில இடத்துல வேர் ஹவுசஸ்லாம் என்ன பண்ணுமோ அந்த இடத்துல ஒரு இடத்த என்ன பண்ண வாடகை எடுத்து அதெல்லாம் பண்ண பொருளை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, ரெண்டல் வேர் ஹவுசஸ்ன்னு சொல்கிறாங்க. எஸ். வேல்யூ ஆடட் சர்வீஸ். வேர் ஹவுசஸ் ஆல்சோ ப்ரொவைட் சர்டன் வேல்யூ ஆடட் சர்வீஸ் சச் அஸ் transist mixing, grading, packing and labeling. Sometimes goods are repacked and labeled again at the time of inspections by prospective buyers. ஸோ என்ன பண்ணுவாங்க, சர்டன் வேல்யூ ஆடட் சர்வீசஸும் செய்கிறாங்க. ஸோ ஏற்கனவே சார்ட்டிங், லேபிளிங்கில் அந்த வேலையும் செய்கிறாங்க. அதுக்கு மேலே சில வேல்யூ ஆடட் சர்வீசஸ் செய்கிறாங்க. இந்த மாதிரி வேலைன்னா டிரான்சிஸ்ட் மிக்சிங், கிரேடிங், பேக்கிங், லேபிளிங். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஸோ குட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சில டைம் ரீபேக் கூட பண்ணி லேபிள் அகெயின். ஸோ ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னு வச்சுக்கே, அந்த ப்ராடக்ட் விற்கலையோ இல்லை ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் இல்லை சம் இஷ்யூஸ் இல்லை அது வந்து டேமேஜ் ஆகுது, என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ண பொருளை மறுபடியும் ரீபேக் பண்ணி அதுக்கு வேறு லேபிள் ஒட்டி என்ன பண்ணுறாங்க, அகெயின் டைம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ராப்பராக அந்த ரெடி பண்ணி இந்த ப்ராடக்டை ரெடி பண்ணி அந்த ப்ராஸ்பெக்டிவ் பையருக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அதை சப்மிட் பண்ணுறாங்க. யார் வாங்குறாங்களோ அந்த ப்ராடக்டை வந்து
இவங்க இன்சார்ஜ் எடுத்து ஆடட் வேல்யூ சர்வீஸ் செஞ்சு இந்த ப்ராஸ்பெக்டிவ் பையருக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த பொருட்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? தென் அட்வான்டேஜஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் ஆஃப் வேர் ஹவுசஸ். ஸோ என்ன அட்வான்டேஜஸ்? இட் சேஃப்கார்ட் த ஸ்டாக் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் who do not have storing place. ஸோ எந்தெந்த மர்ச்சன்ட்ஸ்க்கெலாம் ஸ்டோரிங் ப்ளேஸ் இல்லையோ அவங்களுடைய ஸ்டாக்கை பாதுகாக்கிறதுக்கு இந்த வேர் ஹவுஸிங் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் வேர் ஹவுசஸ் ரெடியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் of the traders by storing the goods in bulk and allow the traders to take the goods in small lots to ship. So reduce distribution cost என்ன? ஸோ இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும், ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும். ஸோ அங்கேருந்து பழைய இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும். ஸோ இப்படிலாம் போகும்போது டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் நிறைய வந்து தேவைப்படுது, அல்லது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். ஸோ இப்படிலாம் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல், எந்த ஒரு அலைச்சல் இல்லாமல் டைம் சேவ் ஆகும், காஸ்ட்டும் சேவ் ஆகும். ஸோ என்ன பண்ணாங்க, மொத்த லாட் ஆஃப் குட்ஸை ஒன்றா வண்டியில் எடுத்துகிட்டு போய் வேர் ஹவுசிங்கில் இறக்கிடுவாங்க. ஸோ இறக்கிட்டு எப்போ எந்த அளவுக்கு பொருள் தேவைப்படுதோ ஸோ அங்கே வந்து எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் டைம் சேவ் பண்ணி குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்ட அளவு குட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்மால் லாட்ஸாக. தென் இட் ஹெல்ப்ஸ் இன் செலெக்ஷன் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். த ப்ரொடியூசர் வில் ப்ரிஃபர் வெதர் டு அப்பாயிண்ட் அ ஹோல்சேலர் ஆர் ரீட்டெய்லர். ஸோ இந்த மாதிரி வேர் ஹவுசிங்கில் ப்ராடக்ட் இருக்கும் போது என்ன ஆகுதா, செலெக்ஷன் ஆஃப் சேனல் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதான் வேர் ஹவுசிங். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ப்ரொடியூசர் திங்க் பண்ணுவார், இது யார்கிட்ட கொடுக்கலாம், ஹோல்சேலர்கிட்ட கொடுக்கலாமா, ரீட்டெயிலர்கிட்ட கொடுக்கலாமா. எப்போ அது வந்து அவர் திங்க் பண்ணுவார்னா, பொருள் பாதுகாப்பாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு முதல் திங்க் பண்ணுவார். அது ரொம்ப ஆபத்தில் இருக்கும்போது யார் கொண்டாலும் விற்றா போதும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே பொருள் பாதுகாப்பாக இருக்கிற காரணத்தினால ப்ரொடியூசர் என்ன பண்ணுறாரு, அவர் திங்க் பண்ணுறார், ப்ரிஃபர் பண்ணுறாரு, ஹோல்சேலர்கிட்ட விற்கலாமா ரீட்டெயிலர்கிட்ட விற்கலாமன்ற ஒரு டெண்டன்சி வருது. ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா வேர் ஹவுசிங். தென் இட் அசிஸ்ட்ஸ் இன் மெயின்டைனிங் த continuous sales and avoids the possibility of out of stock position. ஸோ இந்த மாதிரி வேர் ஹவுசிங்கில் இருக்கிறத கண்டினியூஸாக நாங்கள் ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஓகேவா? ஸோ சர்ப்ளஸ் ஸ்டாக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தேவைப்படும் போது ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ குறையும் போது என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க ஸ்டாக் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ பொருள் குறைய அங்கே வந்து சர்ப்ளஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பொருள் வந்து தங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. It creates employment opportunities for both skilled and unskilled workers to improve the standard of living. ஸோ இந்த மாதிரி வேர் ஹவுசிங் இருந்து பொருட்களை சேமித்து வைப்பதனால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குதா. ஸ்கில்டு லேபர் ப்ளஸ் நான் ஸ்கில்டு லேபருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸ்கில்டு லேபர்னால் அவங்க வேர் ஹவுஸ் கீப்பர் இருப்பார், இந்த ப்ராடக்ட்டு கிரேடிங் பில்டிங்லாம் பண்ணுறவங்க வந்து ஸ்கில்டு லேபராக இருப்பாங்க. அந்த வேர் ஹவுஸை பாதுகாத்துக்கு வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க பார்த்தியா. இல்லை ஒரு பொருட்கள்லேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பொருட்களை கொண்டு சேர்க்கப்படும் லேபர்ஸாக இருக்கலாம். அவங்களாம் அன்ஸ்கில்டு லேபர்ஸ், வெறும் பொருளை மட்டும் தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதை பற்றிய நாலேஜ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே, அது ஸ்கில்டு லேபருக்கும் சரி அன்ஸ்கில்டு லேபருக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வேர் ஹவுசிங்கால் கிடைக்கும். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு ஆகும், இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது disadvantage. There are no adequate transport facilities between the place of production and warehouses. ஸோ அது வந்து ட்ராபேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ட்ராபேக்கு, நம்ம நினச்ச நேரத்தில் இப்போ ஒரு இடத்துல வேர் ஹவுசிங் கொண்டு போய் அந்த ப்ராடக்ட் விற்கிறோன்னா, ப்ராடக்ட் விற்கிற இடத்துலேருந்து நம்ம ப்ரொடக்ஷன் போகிற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்காது, ப்ராப்பரான அடிக்வேட் டிரான்ஸ்போர்ட் இருக்காது. அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் டிஃப்ரெண்ட் கமோடிட்டிஸ் சச்சஸ் பெரிஷபிள் அண்ட் நான் பெரிஷபிள் கமோடிட்டிஸ். ஒரு வேர் ஹவுசிங்னா எல்லாருக்கும் பொதுவாக, எல்லா பொருட்களுக்கும் பொதுவாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ பெரிஷபிளுக்கு தனியாக இருக்கணும், நான் பெரிஷபிள் கமோடிட்டிஸ்க்கு தனியாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் என்ன ப்ராப்பராக குட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஆனால் அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து வேர் ஹவுசிங் நிறைய வேர் ஹவுசிங்கே இல்லைன்னு சொல்கிறார். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் complicated formalities are to be filled with the warehouses. The illiterate and innocent farmers are not able to cope with the procedures. ஸோ நிறைய ஃபார்மாலிட்டிஸ், லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸில் இருக்கும்போது படிக்காதவங்க இல்லை இன்னசென்ட் ஃபார்மர்ஸால் அந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ண முடியாது, அதை பற்றிய நாலேஜ் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு சில காலத்தில் அவங்க ஏமாற்றப்படுவாங்க. ஓகேவா? அப்புறம் unavoidable delay for obtaining financial assistance may cause loss to the owner of the குட்ஸ். ஸோ என்ன ஆகுது, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இப்போ அவங்க வேர் ஹவுஸ் ரிசிப்ட் கொடுத்தா தான் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த ரிசிப்ட் கொடுக்கும்போது நிறைய டிலே ஆகும், உடனுக்குடனே கேட்டவுடனே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஆஃப்
டெக்னாலஜி கேன் ரெடியூஸ் த ஸ்டோரிங் ஆஃப் குட்ஸ் பை சம் ப்ரொடியூசர்ஸ். ஸோ நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இருக்கா பார்கே டெக்னாலஜியில். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்டோரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறைய பாதிக்கப்படும் பை சம் ப்ரொடியூசர்ஸாலன்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த drawbacks we will discuss in this class. If you have any doubt, we will meet in the Geomet regularly from Thursday or on Saturday. Okay, Mama? Thank you.